லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த அவார்டை பிரசன்ட் பண்ண வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு. இன்னைக்கு வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோயர், அந்த கப்புக்குள்ள என்னடா இருக்கும்? நிறைய தேன் இருக்குமாடா? இங்க பாரு, அந்த ட்ராஃபி இருக்குல்ல, ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அதனால தான் அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. என்ன ட்ராஃபியா? டேய் டேய் அண்ணா, அண்ணா எழுந்துடுறா. டேய் தடியா. டேய் அண்ணா, உனக்கு என்ன பிராமல் வேணும்? இத பாருடா. உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த டிராஃபியை செய்யறதுக்காக நான் நேத்து ராத்திரி ஃபுல்லா தூங்கல. ஏண்டா, இதெல்லாம் ஒரு விஷயமாடா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வராத தூக்கத்தை வரவழைச்சு தூங்கினேன். இதை காட்டுறதுக்காக எழுப்பி விட்ட. வாடா போலாம். தம்பி, கைய வர்றா. வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் வைக்கலாமாடா? அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அந்த டிராஃபி. இந்த ஐடியா நல்லா இருக்குது இல்ல? வேணாம் 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 வேணாம், எனக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது. அந்த டிராஃபியை நீயே வச்சுக்க, என்ன போய் முதல்ல தூங்க விடு. திரும்பவும் அந்த லாகர்விக் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதான், இப்ப நானே அவகிட்ட போய் மோதி பாக்குறேன். இதுவே நல்ல ஐடியாவா இருக்கு. என்னோட செயின்ஸா? நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், இது ஒரு மரத்தை மட்டும் வெட்டிக்கிறேன். யாடா, ஒரு மாசமா எந்த ஒரு மரத்தையும் வெட்டல. இந்த மரத்தை மட்டும் நீ வெட்ட விட்டா சத்தியமா அது இடத்த விட்டே போயிடுறாயா? சரியா? இல்ல விட மாட்டேன். ஒரு மரத்தை தானே வெட்டணும்னு சொல்றான், வெட்டிட்டு போட்டு விடு. நிஜமாவா? நிஜமாதான். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு போட்டி வச்சுக்கலாமா? என்ன போட்டியா? இந்த டிராஃபியை நீ ஜெயிச்சனா அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லா மரத்தையுமே நீ வெட்டிக்கலாம். ஆஹா, போட்டியாடா? இந்த தடியனுங்களால அப்படி என்ன பண்ணிட முடியும்? கண்டிப்பா இதுல நாம தான் ஜெயிக்க போறோம். ஆல் ரைட், எனக்கு ஓகேப்பா. அப்ப சரி, முடிவெடுத்தாச்சு. தடி 10, 20, 30, 40, 50, 365, 366, 369, 500டா. 1000. டேய் என்னடா நான் பண்றோம்? 1,00,000 எடுத்து முடிச்சாச்சுப்பா. நான் ஒல்லியா இருந்தாலும் என்னால 1,00,000 புல்லப்ஸ் எடுக்க முடியும். டோய், எப்படி பாத்தீங்கல்ல? இப்ப நீயும் நானும் பாக்ஸிங் பண்ண போறோம். அத்தடி பாக்ஸிங்க? என்னடா விளையாடுறீங்களா நீங்க? நீ எத்த தட்டி இருக்கிற, நான் எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் பாடுறா. என்ன, இப்ப நீ தயாரா இருக்கியா? இல்ல இல்ல இல்ல, அது வந்து நானு ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறப்பா. இவனுக்கு கூட பாக்ஸிங் பண்ணணுமா? அதை பண்றதுக்குள்ள என் ஜோலி முடிஞ்சு போயிடுபாடா. என்ன பண்றது என்ன பண்றது? கல் இருக்கு. ஆகா, அதேதான். அட்டகாசம் பிராம்பிள். ஓகே, இப்ப நாம அந்த விக்க துவைச்சு தொங்க விட்டுருவோம், சரியா? அடே கரடி, உனக்காக தான் நாங்க வெயிட் பண்றோம். ஆரம்பிக்கலாமா விக்கு? பிராம்பிள், டாய் உன்னா கல்லா ஏமாத்தறியா? நீங்க தான் ரூல்ஸ் எதுவும் வைக்கலையாடா? இதோட வாங்கிக்கடா. உன்னோட அழிவை சந்திக்கிறதுக்கு தயாராகிறா குண்டா. நோ. இப்ப இடுப்பு வேற பிடிச்சுக்கிச்சா? இதுக்குதான் அப்பவே டாக்டர் கிட்ட போகணும்னு சொன்ன, மறந்து விட்டேன். அவ்வளவுதான். நான் இன்னும் முடிக்கலடா. இப்ப நீ என்ன பண்ண போற? நான் வந்து இப்ப வந்து மோத போறியா இல்லையோ? இப்ப நான் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. என்ன கண்ணா? என் திறமைகளால அப்படியே தகச்சு போறதுக்கு தயாரா இருக்கீங்களாடா? அச்சோ, இப்ப என்னடா பண்ண போறோம்? அவன் ஒன்னா நம்பர் கிறுக்க, எதை பண்றதுக்கும் தயங்க மாட்டான்டா. அசையாதீங்கடா, அப்படியே திரும்புகடா. 2 பேரும் தான்.
அச்சச்சோ, இல்ல வேண்டாம் சுடாத. என்னடா பணாத்தின்னு இருக்கீங்க? நான் இந்த மாதிரி பண்ணலான்னு தானே உங்கள்கிட்ட சொன்னேன். அது என்ன பாட்டில் ஷூட் பண்ற கான்டெஸ்டோ? ரூல்ஸ் என்னன்னு சொல்றேன் கேளுங்கடா முதல்ல. இந்த கடைசி பாட்டில சுட்டுட்டு மீதி பாட்டில இதே மாதிரி கொண்டு வந்து நிக்க வைக்கணும். அப்புறம் ரூல்ஸை மறந்துட்டீங்கன்னா திரும்பவும் சொல்றேன். இது ஈஸி தான்யா. என்னையா புரிஞ்சுதா? அப்ப சரிடா பசங்களா, ஆரம்பிச்சிருவோமா? நல்லா இருக்கு. அப்புறம் என்னடா இப்போ நீங்க பண்ணுங்கடா. ஓகே, இங்க பாரு, இவனும் நானும் போன வருஷம் நடந்த ஷூட்டிங் காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கோம். இந்த தம்பி என்னது ஜெயிச்சிருக்கீங்களா? ஆமா, சாம்பியன். அட கடவுளே, கரடிகளுக்கு எங்கடா போட்டி நடத்துறாங்க இந்த மாதிரி? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? என்னடா பண்றது தெரியலையே. துப்பாக்கியை ரீலோட் பண்றதுக்கு மறந்துட்டோமே. இப்போ எப்படியா அவனால சுட முடியும்? புல்லட்ஸ் இதுல இல்லன்னா இந்த போட்டியில இவனுக்கு 2 பேரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே சுத்தமா கிடையாதுயா. நான் ரொம்ப பெரிய புத்திசாலிப்பா. லோகர்விக், இப்ப பாரு. எந்த போட்டியிலடா நீங்க ஜெயிச்சீங்க? சூப்பர். ஆடா ஷாக், இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலையாடா. என்னடா இது? இன்னும் ஒரு பாட்டில் இருக்குது இல்ல? அப்ப நான் ஜெயிச்சேன். போன வருஷம் ஜெயிச்சங்கிற பெருமை வேற உனக்கு. ஆனா நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? நாம யாருன்னு அந்த விக்குக்கு காட்டுவோம். என்னைய வேண்ட பாக்குறீங்களா? நீங்க உங்களால என்ன பிடிக்க முடியாதடா. சீக்கிரமா பிராம்பிள், வேகமா வா. சோர்ந்தெல்லாம் போயிடாத. அட்டகாசம் பிராம்பிள், சூப்பரா பண்ற. இங்கே பத்திரமா ரெஸ்ட் விடுறா, சரியா? பிராம்பிள், பிராம்பிள் உனக்கு ஒண்ணாகலையே. எப்படா நம்ம எஸ்கேப்? கம் ஆன் பிராம்பிள். என்னடா இது உனக்கு விழுகவே இல்ல? ஆடா சாய்க், இதுவும் வேஸ்டா போச்சா? பிராம்பிள், நம்ம ஃபினிஷ் லைன் கிட்ட வந்தாச்சு. ஓடிக்கிட்டே இரு. உங்களை நான் விட மாட்டேன்டா. இப்ப பாருங்கடா, நான் என்னோட வேலையை காட்டுறேன்டா. நம்ம கிட்ட வந்துட்டோம் பிராம்பிள். அப்படியே வந்துகிட்டே இரு. கிட்ட வந்துட்டோம், சீக்கிரமா. வழியை விடுங்கடா. கிட்ட வந்துட்டா, நான் தான் ஜெயிக்க போறேன். என்னடா இது? அவன் ஜெயிக்க போறான். பிராம்பிள், சீக்கிரம் எழுந்துரு. என்னடா பின்னாடி எரியுது? ஒழுங்கா ஓரமா போயிடு. நான் தான் ஜெயிப்பேன். எஸ். நான் ஜெயிச்சிட்டேன். நாம ஜெயிச்சிட்டோம். நான் ஜெயிச்சிட்டேன். நான் எப்படிடா நடந்தது இது? அடே திமிரு பிடிச்ச கரடிகளா, ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போங்கடா. என்ன வெறுப்பேத்தி என் மண்டைய வீங்க வைக்காதீங்கடா. என் இடத்தை விட்டு வெளியே போங்கடா. ஐயோ திமிரு பிடிச்ச கரடிகளா, இதுக்காகடா உங்களை சும்மா விட மாட்டேன்டா. என்னோட பொறுமைய நான் ரொம்பவே இழந்துட்டேன்டா. நீங்க இப்ப காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கரடிங்க கிட்ட இருந்து நிம்மதியா வாழ முடியலையா?
உங்க ஃபேமிலி அப்புறம் ப்ராப்பர்ட்டியோட செக்யூரிட்டி ஆபத்துல இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? அட ஆமாப்பா, ஆமா ஆமா ஆமா. அந்த கரடிங்களை உங்களால எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. ஆனா என்னமா? சொல்லு 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 சொல்லு. இதுக்கு நடுவுல டெஸ்ட் வச்சு என்ன பண்ண போற? சீக்கிரமா சொல்லி தொலை. எதுக்கு பதில் சொல்லுங்க. திரும்பவும் ஏதாவது கதையை வளர்க்க பார்த்தா உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். ஓகே ஓகே, சொல்யூஷன் என்னங்கறது சொல்லிடுறேன். சொல்லி தொலை. வெல், உங்களுக்கு தேவையானது பேர் ஜார் தான். வேறு ஜாரா? முதல்ல உங்களுக்கு ஒரு ஜார் தேவை. இந்த வேறு ஜாரா? உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகணும்னா அந்த கரடிங்க இதுக்குள்ள கண்டிப்பா போய் ஆகணும். இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ட்ராப் பண்ணிரணும். உங்களால முடியுமா? நீ சொல்றத கூறு கட்டவன் கூட நம்பவே மாட்டான். நான் ஒண்ணு முட்டாள் கிடையாதுமா. கரடிங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட் ஜார்ல வைங்க. என்ன இதுக்குள்ள சாப்பாட்ட வைக்கணுமா? அதேதான், அவங்கள வர வச்சு அதுல சிக்க வைக்கிறதுக்கு. ஓகே, அதுங்களுக்கு நட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இத வச்சா நாங்க தொங்க போட்டு வருவாங்க இல்ல? இதைய கையில இருந்து எடுங்க. என்ன முயற்சி பண்ணாலும் போக மாட்டேங்குது. எப்படியாவது என் கையை விட்டு போ. டேய், ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. நாங்க திரும்ப வந்து எதையும் திருட மாட்டோம். இதுக்கப்புறமா உன் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்கவே மாட்டோம். நான் யாருன்னு இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதாடா? கையை இதுக்குள்ள சிக்க வச்சு ஒரேடியா பிடிக்கிறான் பாடுறா. என்ன வாசனை இது? ஏதோ நல்ல வாசனையா இருக்கு. எனக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளா இருக்கணும். இப்ப இவன் சிக்குவான்ல. என்னடா இது? இந்த ஜாருக்குள்ள இந்த நட்ஸ் எல்லாம் மாட்டிட்டு இருக்கு. அட முட்டா பகல, நீ நட்ஸ் எடுக்காதுக்குள்ள உன் கையை விட்டனா உன் கையை மாட்டிக்கும். எனக்கு ஜாலியா இருக்கும். அது ரொம்ப ஈஸி தானா தம்பி. கண்ணு கெட்டினது வாய் கட்டாத மாதிரி மாட்டிக்குச்சு. இப்ப நான் எப்படி எடுக்கிறது? கையை எடுத்து உள்ள விடுறா, உனக்கு கிடைச்சிரும். எதுக்குடா இவ்வளவு யோசிக்கிற? உன் கையை எடுத்து அந்த ஜாருக்குள்ள விடு. டேய் தம்பி, என்னாச்சு உனக்கு? இந்த ஜார் இருக்குல்ல, இதை என்னால திறக்கவே முடியலடா அண்ணா. இதுல நட்ஸ் வேற போய் மாட்டிக்குச்சு. அத வெளியெடுக்க முடியலையா? ஏய், இங்க பார்த்து கத்துக்க. அடே, என்னடா பூசிக்கிட்டு உடைச்சு விட்ட? அண்ணா, நீ பெரிய புத்திசாலிடா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? சில சமயங்கள்ல நான் முட்டாளாதான்டா இருக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நீ கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன? நான் ஸ்பெஷலா? ஸ்பெஷல் முட்டா பையன். அதெல்லாம் இல்லடா அண்ணா. கொஞ்சம் விட்டுருந்தா அவனை நான் சிக்க வச்சிருப்பானே. ஏன் ஒண்ணுத்துக்கும் உதவாத வீணா போன சைனாவுல செஞ்ச ரேடியோ டப்பாவே. நீ மட்டும் இதுக்கான சொல்யூஷனை ஒழுங்கா சொல்லடா, நான் உன்னை நொறுக்கி போட்டுருவேன். சொல்லுங்கறல. உங்களுக்கு தேவையானது பேர் ஜார் தான். முதல்ல உங்களுக்கு ஒரு ஜார் தேவை. வெல், உங்களுக்கு தேவையானது பேர் ஜார் தான். நல்ல ஐடியா தான். இன்னொரு ஜோடி கிடைச்சிருச்சு. இன்னொரு ஜோடி கிடைச்சிருச்சு. இன்னொரு ஜோடி கிடைச்சிருச்சு. எனக்கு இன்னொரு ஜோடி கிடைச்சிருச்சு. என்னது இது? அண்ணன் உடைச்ச மட்டும் உடையுது, நான் உடைச்ச உடையல. எனக்கு இந்த நட்ஸ் வேணும். இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. என் கை இதுக்குள்ள போயிடுச்சு. அண்ணன் வரதுக்குள்ள இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுடணும். என்ன கை மாட்டிக்கிச்சு? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? லாகர்விக், ஏன்டா சிரிக்கிற? இப்படி சிரிக்காதடா.
இப்படி ஒரு காட்சியை பார்க்கும்போது சிரிக்காம இருக்க முடியுமாடா? ஒன்னு நான் இந்த கைத்தால கட்டி சர்க்கஸ்ல வித்ததுக்கு அப்புறம் நான் இங்க தனியா உட்காந்து சிரிச்சுக்கிறேன்டா. சர்க்கஸ்க்கு தர போற ஒழுங்கா பண்றா. வேண்டாம். எங்கடா தம்பி ஓட பாக்குற? விட மாட்டேன்டா. யாராவது காப்பாத்துங்க. கிட்ட வந்துடுறாங்கடி. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன இது காலங்கத்தல யாராவது சத்தம் போடுறது? பிராம்பல் லோகர்விக்கு நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? டேய் எனக்கு வந்து உதவி பண்ணுடா. இதுக்குள்ள என் கை மாட்டிக்கிச்சுடா. இவன் என்ன சர்க்கஸ்ல விக்க போறேன்னு சொல்றான். நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனை விட நீ பலசாலி தானே, அவனை பிடிச்சு இழு. அட ஆமால. அச்சோ போராட்டத்தனமா நிக்கிறாங்க. என் கை இப்பதான்டா நல்லா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன் அண்ணனுக்கு எப்படி நன்றி சொல்ல போற சொல்லு. கட்டிப்பிடி வைத்தியம் பண்றியா தம்பி? எனக்கு நட்ஸ் வேணும், எனக்கு நட்ஸ் தான் வேணும். பாத்தியா, இதனாலதான் நீ மாட்டிக்கிற தம்பி. இது ரொம்ப சுவையா இருக்கு. சரிடா, இந்த சூப்பர் க்ளோவை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமா? இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு இப்ப பாத்துருவோம்டா. இப்ப நம்ம விரிச்ச வலையில அவனுங்களை கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சு போயிடும். இன்னும் வேணும், எனக்கு வேணும். பிராம்பல், நீ இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அப்புறம் நான் வீடு வரைக்கும் உன்னை உருட்டிக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கும் தம்பி. இப்போ நீ என்னடா பண்ண போற? சொல்லு சொல்லு, என்னடா பண்ண போற? திரும்பவும் அவன் ஏதாவது ஒரு வலையை விரிச்சு வச்சிருப்பான். அவன் எதுக்கு இப்படி பண்றான்னு பாக்கலாம். இரு, எனக்கு தேவையானது உங்களுக்கு தெரியாதா தம்பி? ஆனா எவ்வளவு நேரத்துக்கு பொறுமையா இருக்கீங்கன்னு பாத்துருவோம். நான் ஓடி போயிடுவேன். உங்களை எல்லாம் பார்த்தா பாவமா இருக்கா? இங்க நிறைய நட்ஸ் இருக்கு. அண்ணா எனக்கு உதவி பண்ணுடா. இன்னொரு ஜாடிக்குள்ள என் கை மாட்டிக்கிச்சுடா. முட்டாளே, ஏன்டா தம்பி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மோசமா மாட்டுனீங்களாடா? கைய தூக்குடா. உன்னோட கைய கொண்டு போய் இன்னொரு ஜாடிக்குள்ள வைடா. சீக்கிரம் போடா. இப்ப நாம போய் நம்ம வேலையை பாப்போம்டா. அடாய், அண்ணா உன் கை இதுக்குள்ள மாட்டிக்கல. உன்னோட விரல ஃப்ரீயா விட்டா கை வெளியே வந்துடும் தம்பி. வந்துருச்சு அண்ணா. காப்பாத்துக்கடா, இனி இறக்கி விடுங்கடா. நான் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். பீட்சா டெலிவரி. ஆஹா, நன்றிப்பா. அடடா, பார்க்கும் போதே வாயில அருவி ஊத்து எடுக்குது.
பீட்சான்னு வந்துட்டா போதும் விக்கு உசுரையே கொடுப்பான்பா. அதுவும் பெப்பரோனி பீனட் பட்டரோட இருந்தா நான் சொத்தே எழுதி கொடுப்பேன்டா. என் செல்லா குட்டி வந்து வாயில உக்காரு. என்ன ஏய் லாகர் வீக், இந்த மாதிரி கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்படி கத்துறதா இருந்தா இந்த மாசம் கோட்டா அனுப்பிச்சு விட்டு கத்து. நிம்மதியா திங்க விட மாட்டான். ஐயா சொல்லுங்க ஐயா, இந்த மாசம் கோட்டா தானே. அது வந்து என்னன்னா நான் வந்து வேலையை முடிச்சுட்டேன். திரும்பவும் அந்த கரடியை பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொன்ன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அந்த கரடியை கூட உன்னால சமாளிக்க முடியலையா? அதுக்கு ரெண்டு என் தலைமையில ஏறி நின்னு ஆடுங்க ஐயா. ஆனா நான் என் வேலையை முடிக்காம விட மாட்டேன். என் தலையே போனாலும் சரிங்க ஐயா. இந்த மாசத்துக்கு கோட்டாவை நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறேன். சரிங்களா ஐயா? ஆனா ஆமாங்க ஆமாங்க, கிடைச்சிருச்சு. வா போலாம். இங்க வச்சிருந்த என் பீஸா எங்கடா? காலை ஏதாவது முளைச்சு ஓடி போயிடுதா? அற்புதமா இருக்குல்ல. என்னோட பீஸாவை யாரா கடத்துறது? இதுக்கு இந்த கரடி பசங்க தான் காரணமா? என் பீஸாவை என்கிட்டயே கொண்டு வந்து கொடுங்கடா. நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் டோய். அப்படின்னா உங்களுக்கு பீஸா பிடிக்குமோ? சம்பவத்தை பண்ணிடுவோம். ஹலோ, எனக்கு சுமார் ஒரு 500 பீட்சா தேவைப்படுது, பாத்துக்கிடுங்க. 500 பீட்சாவா? இதோ கொண்டு வரேன் சார். இப்ப பாருங்கடா, இன்னைக்கு தாண்டா உங்களுக்கு கடைசி விருதா இருக்க போகுது. உங்களுக்கு பீட்சா அவ்வளவு பிடிக்குமாடா? அப்போ உங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுக்குங்கடா. அடேங்கப்பா, இந்த வாசனை என்ன அப்படியே மயக்குதே. அவ்வளவுதான்டா விக்கு. இப்ப நாம விரிச்ச வலையில அவங்க வந்து விழுந்துருவாங்க. அடுத்ததான் இவன் என்ன பண்ண போறான்? ரைட், ஒரு டெஸ்டிங்க போட்டு விட்டுருவோமா? இந்த பீஸாவை தொட்டோம்னா அதுக்கு அடிக்குதான்னு பார்க்கலாம். என்னடா இது ஒர்க் அவுட் ஆகல? சரி அப்படா. என்னடா இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? ஆட வெத்து விட்டு. பரவாயில்லையே, நல்லா தாண்டா ஒர்க் அவுட் ஆகுது. இப்போதாண்டா ஆட்டமே. சுவையான பீட்சாவை சாப்பிடணும்னா கஷ்டப்படாம எதுவும் நடக்காது. திமிரு பிடிச்ச கரடி, ஓடாம நின்னுடா. ஓடாதடா, சொன்னா கேளு. இப்போ உன்னால எங்கடா ஓட முடியும்? ரெடியாடா? நான் இதுக்கப்புறம் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். பீட்சாவா? பீட்சா தான் வேணும். என்ன பீட்சா ஸ்மெல் வருது? அது பெப்பரோனி, என் ஃபேவரட். டேய் பிராம்பல், பீட்சாடா. எழுந்துறா, எழுந்துறி. பீட்சா வேணுமா வேணாமா? பீட்சா எங்க? வாசனை வருது பாரு. ஆனா காட்டுக்குள்ள இந்த மாதிரி பீட்சாவை யாரு கொண்டு வந்திருப்பா? பாத்தியா, வாசனை ரொம்ப அருமையா இருக்குதுல்ல? பீட்சா 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 பீட்சா. பீட்சா எங்க இருக்கு? பீட்சா வந்துட்டீங்களாடா? லாகர் விக்கு, என்ன நடக்குது இங்க? நீங்க என்னடா கண்டுங்களா பசிக்குதுன்னு சொன்னீங்க, அதான் பீட்சா சாப்பிடுறதுக்கு இன்வைட் பண்றேன். பீட்சா சாப்பிட இன்வைட் பண்றானோ? அட ஆமாப்பா,
ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என் கூட சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறீங்களா? இது பலசாலிகளுக்கு மட்டும் தான்டா. கேம் விளையாடணுமா? ஓகே சூப்பர். இந்த விக்கி ஏதோ ஒன்னு பண்ண பாக்குறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அலர்ட் பண்ணனும். இப்போ நம்மளோட கேம் என்ன அப்படின்னா, இந்த துணி எடுத்து உங்க கண்ணை கட்டிக்கணும். என்ன சரிங்களா தம்பிகளா? அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற பீட்சாலாம் உங்களுக்கு தான். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்றது கேளுங்க. வேண்டாம். அவன் வலைய விரிச்சு வச்சிருக்கான். பீஸால கைய வச்சா கையே போய்டும். ஏய், நீ எங்களை ஏமாத்த பாக்குறல்ல? அப்படிலாம் இல்லையே. இப்போ யாரா முதல்ல ஆரம்பிக்கிறது? நான் தான். இரு, கொஞ்சம் இரு தம்பி. வாரன், நாம வந்து இப்போ ஆஹா. சரிடா பிராம்புலு, முதல்ல நீ கண்ணை கட்டிக்கடா. சரியாடா? இப்ப போய் நீ அதை எடுறா. பீட்சா பீட்சா. அப்படிதான்டா, போய்கிட்டே இருடா. பீட்சா பீட்சா பீட்சா. இன்னமும் கொஞ்சம் கிட்டக்கு போடா. எனக்கு ஒரு பீஸா ஸ்லைஸ் கிடைச்சிருச்சு. அவனுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கடா. தம்பி, அது கூட இப்ப நான் ட்ரை பண்றேன். ஓகே பிரையர், இப்ப நீ போய் ட்ரை பண்ணி பாருடா தம்பி. போடா, ஏன்டா நிக்கிற? வேடிக்கை பார்க்காம போ. பிரையர், உன்னால முடியும்டா. வேகமா போட, நல்லா பண்ணு. என் கையு வலிக்குதே, ரொம்ப வலிக்குதே, வலிக்குதே. பிரையர், உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்லடா, எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு பீட்சா கிடைச்சிருச்சு, ஆனா ஏதோ என்ன கடிச்சிருச்சு. சரி, பரவாயில்ல, அதை விடு. ஏன் இப்ப நீ பண்ண லாகர்விக்? என்னது? நானா? நான் எதுக்கு இதை பண்ணணும்? பாத்துரா, கொஞ்சம் லூசா கட்டு. லாகர்விக், இப்ப நீ தான் கண்டுபிடிக்கணும். தோத்துருவேன்னு ஏதோ உனக்கு பயமா இருக்கா? யாருக்கு பயம்? இங்க வா. என்ன விக்கு, ரெடியா இருக்கியா? அப்படி பார்க்காத, உனக்கும் அதே ரூல்ஸ் தான். என்ன சரியா விக்கு? ஓகே ஓகே பா தம்பி. தம்பிகளா, இங்கதானா இருக்கீங்க? லாகர்விக், சீக்கிரமா பீஸாவை எடியா. உன்னை விட நாங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். ஓ, அப்படிதான் லாகர்விக். போ போ. இது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஈஸியான விஷயம் தான். என் காலு, அதோ என் கையே. எடுக்கி அம்மா வேணும் எனக்கு. அம்மா அம்மா காப்பாத்துங்க. வழிக்க வரமாட்டா பாரு. போய் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க.
$122 மில்லியன் கொண்ட ஜாக்பாட்டை யாருக்கு அடிக்க போறதுங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். வேற யாரு? நான் தானே. ஓகே, இப்ப முதல்ல வரப்போற லக்கி நம்பர் என்னங்கறத பார்க்கலாம். அடடா, இங்க பாருங்க, நம்பர் 12 வந்திருக்கு. என்னது அது? 12? சரி பாப்போம் இரு. அடடடடா, அட்டகாசம்டா. ஓகே, இப்ப நம்ம செகண்ட் நம்பர் என்னன்னு பாத்துடலாமா? ஓகே, இப்ப 5 வந்திருக்குங்க. ரெண்டாவது அதே தான்டா. மூணாவது 8. அப்படி போடு. அடுத்தது 16. ஐயா, அதுவும் இருக்கே. அஞ்சாவது நம்பர் 19. அதேதான். அடுத்தபடியா 3. இன்னும் கொஞ்சம் வந்தா போதும்டா. ஃபைனல் நம்பர்ஸ் என்னன்னா இதுதான் எல்லா விஷயத்தையும் மாத்த போகுது. ஓகே, இந்த லாஸ்ட் லக்கி பால் யாருன்னு பாத்துடலாமா? இதோ வந்துடுச்சுங்க. 2 வந்திருக்குங்க. இப்ப முழு நம்பரும் வந்துருச்சுங்க. இப்ப இந்த ஜாக்பாட்டை யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இந்த நம்பர் யாருக்கு வந்திருக்குன்னு பாருங்க. பாத்துட்டீங்களா? 12, 5, 8, 16, 19, 3, 2. கனவுல நெசதா ஆத்தாடி, நான் ஜெயிச்சிட்டேன். அடேங்கப்பா, நான் ஜாக்பாட் அடிச்சிட்டோய். லாசர்வுக்கு ஒரு வழியா கோடீஸ்வரன் ஆயிட்டான் டோய். என்னது துப்பாக்கி சத்தமா? அந்த விக்கோட வீட்ல இருந்தானே வந்துச்சு. ஏய் பிராம்பல். ஓகே. டேய் தடி தாண்டவராயா, எழுந்துறா. எழுந்துட்டியா நீ? என்னாலயே நம்ப முடியலையே, நான் ஜெயிச்சிட்டனே. ஏன் அந்த கிறுக்க ஏதோ கத்துறான், கேக்குதா உனக்கு? என்கிட்ட அடி வாங்குறதுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கா. இரு, நான் அவனை போய் புரட்டி எடுத்துறேன். சரி, என்ன வேணா நீ பண்ணிட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம் வா. ஓகே, சீக்கிரம் போடா. லா லா லா, நான் ஜெயிச்சு விட்டடா. யா யா. போன் அடிக்குது. ஹாய், ஹலோ. என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வாரம் வர வேண்டிய கோட்டா வரவே இல்லை. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? அதுவா, மன்னிச்சிருங்க ஐயா, நான் அதை ரெடி பண்ணிடுறேன். இந்த மாதிரி போய் சொல்லி எத்தனை நாள் தான் என்ன ஏமாத்திக்கிட்டே இருப்ப? ஒழுங்கு மரியாதை இந்த வாரம் கோட்டா வரல, அப்புறம் உன்னோட சீட்டு கிழிஞ்சிரும். யோ, போதும் நிறுத்தியா. உன் வேலை எனக்கு தேவையில்லை, நான் போறேன். உன் மரத்தெல்லாம் நீயே வந்து வெட்டிக்கையா. பணக்காரனாவும் ஆயாச்சு. இப்ப அந்த சொட்டையோட கம்பெனியே வாங்கிடுவோம். அத நான் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் எனக்கு எழுதான வேலை செஞ்சாகணும். டேய் அண்ணா, எதுக்குடா அவன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? தெரியலையே. திரும்பவுமாடா? உன்னை என்ன பண்ற மாறா? ஹலோ, யாரு? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேசிட்டு இருக்கும்போதே வைப்ப. அதனால இப்பவே என் வீட்டை விட்டு நீ காலி பண்ணி போடா. கண்டிப்பா பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட பொண்ணை நான் விரும்புறதுனால தான் உன்கிட்ட நான் இவ்வளவு நாளா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னது? எல்லாம் மீறி போயிட்டு இருக்கியா நீ? இனி யார் தொல்லையும் இல்ல. இதுல வர பணத்தை வச்சு நான் எனக்குன்னு ஒரு காட்டையா உருவாக்கி வேண்டாம். அதுக்கப்புறம் நானே அதை கூறு போட்டு வித்துருவேன். சரி, வேலையை பார்ப்போம். அவன் காட்ட உருவாக்குவன் நான் சொன்னா. அது நல்ல விஷயம்தான். ஒரு வழியாவ காட்ட அழிக்கிறத நிப்பாட்டிட்டான்ல. அது இருக்கட்டும், எனக்கு பசிக்குது. ஏதாவது சாப்பிடறதுக்கு கொண்டு வாடா. சரிடா தம்பி, வா போலாம். பேசாம இருக்கணும், இல்லனா அவன் கண்டுபிடிச்சிருவான். சரி. நீ இங்க விட்டு நான் உள்ள போய் வெட்டுறேன். இங்க என்ன இருக்கு? அந்த விக்கு சாப்பிடறதுக்கு இங்க ஏதாவது வச்சிருப்பான். ஓ, ஆஹா, லெக் பீஸ். யா, இதான நமக்கு எந்த எல்லோருண்ட. நல்லா இருக்கு. அண்ணா, நீ மட்டும் கறி எடுத்து சாப்பிடுறியோ? என்னடா சத்தம் அது? டாய், என் வீட்டுக்குள்ள எவன்டா அது? டாய், நில்லுங்கடா. என்னது நீங்களா? பயப்படாத, அவன் கையில ஒண்ணும் இல்ல. மாட்டீங்கடா இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்கடா. ஒழுங்கா வாங்கடா இங்க. கொஞ்சம் இரு, அந்த லாட்டரி டிக்கெட் என் பேக்ல தானே இருக்கு. இந்த பணத்தை வச்சு நம்மளுக்கு குறைவா இடம் போட்ட எல்லாருக்கும் நம்ம யாரு காட்டுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட கெத்து எல்லாருக்கும் புரியும். ஹாய்டா
கண்ணுங்களா, இங்க பாருங்க, அண்ணனுக்கு மரம் வெட்டுற வேலை சரிபட்டு வரல. அதனால அண்ணன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா சமத்து பிள்ளைகளா என்ன மன்னிச்சிடணும். நீங்க எல்லாம் வளர்ற பிள்ளைங்க, இந்தாங்க ஆப்பிள் வச்சுக்கோங்க, சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்யா. ஏன்னா வாழ்க்கைக்கு அதுதானே முக்கியம். ஏ சக்க போடு போடு ராஜா, என் காட்டுல மழை பெய்யுது. இது நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். எனக்கு இன்னமும் புரியல, என்னாச்சு இவனுக்கு? ஒரு வேலை நம்மள விரட்டுறதுக்கு ஏதாவது திட்டம் போடுறானோ? ஆனா இங்க பாரு தம்பி, எனக்கு ஏதோ சரியா படல. ஏன்டா இப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கா? ஏதோ அவனே இப்பதான் அவன் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் இப்ப நமக்கு நல்லதும் பண்றான். உனக்கு சொன்னாலாம் புரியாது தம்பி, நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். இங்க பாரு, அந்த விக்கு சதி திட்டம் திட்டுற மாதிரி தெரியுது. அப்படியா? ஓஹோ, சதி திட்டம்னா என்னது? கெட்டது செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நல்லது செய்வாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு, இங்க வாங்க. சரிடா, இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறது? பல்லு வளர்க்குற பேஸ்ட், போடுற சட்டி, அதை விட முக்கியமா நாம ஜெயிக்கிறதுக்கான டிக்கெட். இதெல்லாம் போட்டு உடைக்கிறது எனக்கு பிடிக்கும். அங்கிட்டு என்னது அது சத்தம்? Lagervik. பரவாயில்ல தம்பி, கவலைப்படாத, என்ன வேணா பண்ணிக்க, சரியாடா? இது விக்கோட சூட்கேஸ் தானே? இது என்னது? ஹேய் லாகர்விக், என்னோட டிக்கெட். ஓ, இது என்னதுன்னு நினைச்சேன். அது என்னோட டிக்கெட்ரா, அத கொடுத்துறாங்க. அது ஒண்ணு உன்னோடதெல்லாம் கிடையாது. என்ன விரட்டாத. டேய் ஓடாதடா. ஏ திமிரு முடிச்ச கரடி, உன்னோட வேலையை காட்டிட்டல. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என் கோடிக்கணக்கான ரூபாவை கொண்டு வாடா இங்க. வாடாங்கறல. தம்பி ஓடிடு. சரிடா அண்ணா. நான் என்னோட டிக்கெட்டை கொடுத்துட்டு போடா. ஏய் வாங்கடா இங்க. நாம எப்ப தப்பிச்சோம்? ஆமாண்டா, கொஞ்சம் விட்டுருந்தா சுற்றுப்போம் இல்லடானா. ஆனா அந்த பேப்பருக்காக ஏன் இப்படி பண்றோம்? இதுல நம்பர்ஸ் இருக்கு. என்ன நம்பர்ஸா? அத வச்சு என்ன பண்ணுவான்? அடே கரடிகளா, இங்க தானடா ஒளிஞ்சிருக்கீங்க. அத கொடுத்துறா, அது நமக்கு எதுக்கு? ஓகே, இந்தடா வச்சுக்க. இப்ப பாரா. அச்சோ, இது என் டிக்கெட். நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். அவன் ரொம்ப கோவமா இருக்கான். கனவு கனவாவே போச்சு. என் கனவு கோட்டையும் இடிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த திமிரு பிடிச்ச கரடி பசங்க தான். அச்சோ, பாசாதான் இருப்பாரு. ஹலோ முதலாளி, அது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் இருந்தேன். மன்னிச்சிருங்க ஐயா, நான் சும்மா தான் விளையாடினேன். நான் உங்க விசுவாசி. நான் இந்த மாதிரி பண்ணுவேனா சொல்லுங்க? நல்ல வேலை கிறுக்கு பையன் நம்பிட்டா. ஒரு வழியா நம்ம வேலை தப்பிச்சுது. சரி, வேலையை போய் பார்ப்போம். என்னோட ஜிப்சி, என் செயின்ஸா.
திமிரு பிடிச்ச கரடிகளா உங்களை நான் விட மாட்டேன்டா.